கோயிலில் வந்து இரவு நடந்த நாடகத்தின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாருங்கள், இது அங்காள பரமேஸ்வரனுடைய வரலாறு, எவ்வாறு அங்காள பரமேஸ்வரி தோன்றினார் என்பதை பற்றிய தெளிவான ஒரு நாடகம். கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாட்டு மக்களை காக்கக்கூடிய தொழிலை செய்கிறீர்கள். இப்பொழுது தொழிலை செய்துவிட்டு வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த நேரத்திலே நேரம் நல்லபமா இருக்கணும். சாமி, இவர் என்ன சுந்தீரோ, இவர் ஏது சுந்தீரோ, என்ன சுந்தீரோ, இவர் ஏது ஆவலாக ஓடி வந்திருக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு இருக்கிறது. அரக்கரையெல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறேன். அழிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். காக்கக்கூடிய கடவுள் சிவனும் அழிக்கக்கூடிய கடவுள். ஆமா, நீங்கள் அனைவருக்கும் காக்கக்கூடியவர். இருந்தாலும் இப்படி இருக்கும் போது எப்படி தெரியுமா? சொல்லுங்கள் சாமி. சாமி, இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்தாலும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பாட்டி வேளா நேரமில்லையா விளங்கக்கூடிய நாடுதான் அதே பத்திரம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இந்த வந்திருக்கிறியே என்ன காலத்துல வந்திருக்கிற நீ எப்போது வந்தாலும் வீண் வம்போடு தான் பேசுவேன் நீ வந்தாவே ஏதோ ஒண்ணு நடக்கும் போது தெரிகிறது நல்லது சொல்றது ஆமா இடத்திலே நீ நல்லது வைகுண்டத்தை தேடி வந்திருக்கிறீ என்ன காரணம் எப்படி என்றால் அந்த வல்லாளகன தம்பியனார்கள் 3 பேர் உன்னிடம் சண்டை செய்ய வந்தார்கள் திருவிழிபதிக்கு என்னை எதிர்த்து சண்டை செய்தார்கள் திருவிழிபதிக்கு வந்தார் அல்லவா ஆமா அவர்கள் என்ன செய்தார் அன்னவர்களை கொன்று விட்டு ஆமா அழிக்கக்கூடியவர் அழித்து விட்டு அழித்து விட்டாய் இந்த செய்தி யார் சொன்னாரோ தெரியல அந்த வல்லாளகண்டனுக்கு அந்த வல்லாளகண்டனாக பட்டவன் உங்களை இருவரும் அடிப்பதில் துன்பவதில் டேய் பேரா டேய் டேய் நீ நல்லா செய்திருப்பேன் வா அழித்து விட்டு இருக்கேன் அவன் தம்பிமார்களே அவனை வரட்டும் நான் எதிர்த்து சட்டை தரேன் உன்னை அடிப்பதற்கு அவன் கட்சித்து வருகிறான் என்ன செய்வதற்கு பேரா அதான் 3 வரையும் அழித்து விட்டார் என்னுடைய தம்பிமார்கள் வந்தார்களே அவளை என்ன செய்த என்னடா செய்த உன்னுடைய தம்பிமார்கள் என்னை எதிர்த்து சண்டை செய்தார்கள் அவர்களை கொண்டு விட்டு என்னுடைய தம்பிமார்களை கொண்டவன் நான் தான் இதான கொண்ட நீ ஆம்பளை தானே ஆம்பளை தானடா ஆமா தம்பியை கொண்டுட்டா ஆவிய அதை போலவே ஒன்றை கொண்டு என்ன பண்ணி விடுவாயா என்னை கொண்டு விடுவாயா வீர வீர பராக்கிற முடிவுகளையும் கூடைகளையும் தட்டி சமராக தட்டு கொண்டு வழி மிகத்து இருந்தால் தோல்வி முகத்தை தழுவி புறமுது காட்டி ஓடிவிட்டான். அவனை லேசாக விடலாகாது. எத்தனையோ போலீஸ்காரங்க வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க, அஸ்தி வந்தாங்க, எத்தனை பறக்கும் பாரு என்னடா வந்துச்சு முடியல. 20 வருஷமா போலீஸ்காரங்க தண்ணி காட்டிருந்தாங்க. சாராய் ஓஹோன்னு போய் வியாபாரம் என்ன பண்றது, இவனை என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டாங்க. காலி பண்ணாஜடா குடிக்க முடியலையே, அவனை குடியா ஏமாத்தி தப்பிக்கிறானே, இவன் என்னதான் பண்றது. ராகுல் ஆனா என் மனாட்டி கிட்ட வந்து பேசிட்டு என் பாட்டுக்கு ராவன் ஓடி போடு, வெத்த காசு அங்க குடுத்துட்டு வெளியே போயிடுவேன். வெளியே போய் எடுத்து இப்படியே பண்ணிக்கிறேன். எல்லா போலீஸும் திணறான், சரி பிடிக்க முடியான்னு. என் மனாட்டி வர
8 மாசமா முழாமுக்குறேன். நிறைமாத கர்ப்பிணி கர்ப்பிணி. உன் மொட்டாட்டி ஆமா. நிறைமாத கர்ப்பிணி என் பொண்டாட்டி கர்ப்பிணி ஆகிறான். சரி என்ன பண்றது? ஆ இவனுங்க என்ன செஞ்சாங்க? இவனை பிடிக்க முடியலையே. ஆ அதனால ஆ வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு போயிட்டு ஆ ராவு 12 மணி இருக்கும். சரி வீட்டுல சுத்தி போலீஸ் ஆ உள்ள கதவு தட்டி ஆ யாருமா வா வெளியே வந்தாங்க. ஆ என் முன்னாடி வயிற்று சாட்டிட்டு வந்து நின்னுக்கிறா. ஆ அப்படியே என் முன்னாடி புடிச்சிட்டாங்க. அடாடாடா போய் ஆ ஜெயிலுக்கு எடுத்து விட்டாங்க. சரி இப்ப மாசமாக்கிற பொண்டாட்டி விட்டு நான் இறக்க முடியுமா? மனைவி இப்ப பிடிச்சு சிறை பிடிச்சு போட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆ ஆகையாலே ஆ என் நீ மனைவி இருந்தால் என்ன இறந்தால் என்ன இருந்தால் என்ன? அதனால அதனால வந்துட்டேன். நீ போய் சரணாகதியான சரணாகதி அடைஞ்சிட்டேன். ஏய், இப்பொழுதுதான் புரிகிறது அந்த மடப்பயல் அந்த கரிமூஞ்சி பயலை பிடிக்க வேணும்னால் ஆமா. அவன் மொண்டாட்டி சிறை பிடிக்கணும் சிறை பிடிக்கணும். அதானுடைய கருத்து தானா அவன் வர்றான். இவ்வளவு முக்கிய அவன் தானே அவன் வர்றான். போடா அவன் வென்று ஹாய் அவனை விடுவதில்லை. இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே இருக்காங்க உங்க அக்கா தங்கச்சிட்டு போய் எப்படியா சொன்னா சும்மா இருப்பாங்களா? ஏய், ஒரு பெண்ணாச்சு ஒரு தம்மையாவ தமிழ் ஏய் முறிவாய ஐயா வேணாம் என்னை விட்டு நீ விடுங்க. எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஏய் அடி விடு விடா தள்ள தாத்தி ஐயோ இருக்கிறவனுக்கு ஒத்து இருக்கிற வீட்லயே அவன் வீட்லயே போய் தங்குறது இல்லாதப்பட்ட வீடு ஒண்ணு விடாக்கி ஏய் ஏன்டா அழுதுங்கிற சபையா ஓ ஏன் அழுது வர்றா வேதனை என்ன வேதனை நடந்தால தாங்கல. என்ன வேணும் ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்ட ஒரு பொண்ணு கையில ஒரு பொண்ணு கையா கம்பெனில வேலை செய்யற பொண்ணு கையில ஏய் கம்பெனில வேலை செய்யற நீ ஏன் பொம்பை கிட்ட போய் கடன் வாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது என்ன கடன் வாங்கிட்டா பட்டு இதுக்கெல்லாம் சரியா கொடுக்கும் பாக்கி அதெல்லாம் கிடையாது. ஆ, கடன் ஒரு 5000 வாங்கிட்டேன். யாருகிட்ட கம்பெனில நானு சுமதி கையில வாங்கிட்டேன். சுமதிட்டு யாரு ஃப்ரெண்டு அண்ணன் தூவ கம்பெனில தான் சேர்றான் சுமதி அவகிட்ட வாங்கிட்டேன். சரி ஆ, சரி சுமதி கையில கடன் வாங்கிட்டேன். ஆ, அவளுக்கு மாசம் மாசம் வட்டி கொடுத்துக்கிறேன். ஆ, எப்படி வாங்கின 10 ரூபா எப்படி வட்டி 10 ரூபாய் வட்டி. 110 ரூபா 10 ரூபாய் வட்டி. சரி என்ன பண்றது? வட்டி இன்னும் அதிகம். ஆ, ஒரு சித்து கூட வேணுமே. சரி அவங்கள கையில சுமதி கையில வாங்கிட்டேன். ஆ, வாங்கிட்டு மாசம் மாசம் வட்டி கொடுத்துனே வந்தேன். சரி திடீர்னு ஒரு ஏய். நாள் உடம்பு சரியில்லை. கடன் வாங்கினா அதை பொறுப்போட எடுத்து போய் கொடுக்கணும் அதான் நியாயம் வட்டி மாசம் மாசம் கொடுத்துக்கிறேன். சரி 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 எனக்கு உடம்பு சரியில்லை. ஆ. ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லை, படுத்துக்கிறேன். சரி 10ஆம் தேதி கூட வேண்டியது 13ஆம் தேதி கம்பெனிக்கு போனேன். கம்பெனிக்கு நீ போன ஆ, போயிட்டு ஆ, ரஞ்சிதா எவையா அந்த ரஜிந்தான்றது யாரு சுமதிக்கு ஃப்ரெண்டு ரஞ்சிதா. இந்த பொம்மலாடி கிட்ட போய் காப்பாற்ற மாட்டேங்குது உனக்கு அவெல்லாம் ஃப்ரெண்டுங்க. சரி 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 ரஞ்சிதா
சுமதி எங்கம்மா வெட்டி காசு தாருனா எங்க ஆளை காணோம் அந்த இருப்பாள் மாமலா இருக்கிற இடத்துல காணோம் எங்கம்மா ரஞ்சிதா அப்படின்னா சுமதி எங்கன்னு கேட்டேன். அந்த லைன்ல இருப்பாள் சுமதி இந்த காணோம் ஆளு அது உங்களுக்கு தெரியாதானா நான் தான் வளர்ந்து தெரியாத 3 நாள் கழிச்சு வரணும் எழுதுலாமா தெரியாது சரி. ஏன்னா அது தெரியாது பக்கத்துல யாரும் சொல்லியாங்க சொன்னா ஏமா நாங்க வெட்டி காசு தாருமா அப்படின்னா பாருமா வெட்டி காசு கையில வச்சு திஞ்சி கிடக்குறேன் கையில் குட்டின்னு தின்னுங்கிற. அவன் என்ன சொல்றான் ரஞ்சிதா சுமதிக்கிறானே அந்த லைன் சூப்பர்வைசர் ஒருத்தன் தான் பாரு சாந்தகுமார் சாந்தகுமார் அந்த சாந்தகுமாரும் சுமதியும் ஓடி 3 நாள் ஆச்சு 2 பேரும் லவ் பண்ணி ஓடிட்டாங்க ஏமாடு மேல துட்டு நின்று போச்சு. வட்டி கொடுக்க போறது அப்படிதான் நான் நினைச்சேன். சந்தோஷமா நீ என்ன பண்ண பாட்டு போட்டு வீட்டுக்கு போய் அந்த வெட்டி காசுல ஒரு 150 ரூபாய் போய் எனக்கு துட்டு செலவட்டேன். செலவு பண்ணிட்டு போய் ஜம்மன் படுத்துக்கலாம்ப்பா சரி. கடந்தால ஓய்ச்சி போய் படுத்தேன். வெடிக்கான ஒரு 3 ராசி என் மூத்திரம் மேலான்னு வெளியே வந்தேன். வீட்டுக்கு போய் தனியாகிறேன். ஆமா கோழி மோட்டில ஏன்னா கரையணிச்சு இந்த மாதிரி வேலி போகுது இல்ல யார் அதுன்னு அப்படியே பார்த்தேன். அப்புறமா அப்படியே எழுதான் யாரா வேண்டாம் நான் தான் ராமச்சந்திரன் வந்துக்கிறேன். ராமச்சந்திரன் யாரு? அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சுமதியா வீட்டுக்காரர். சுமதி வீட்டுல அவன் வந்து காமிக்கிறான். ஐயோ அவதான் ஓடி விட்டாளே அந்த பாதை தாங்க முடியாது மனவேதனை. அந்த வெட்டி காசுனா கொடுத்தனாதா நாலு நாட்டியான 6 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு போடுறான். ராவானா 10 மணிக்கு வரேன். எந்த நேரத்துல வரலன்னா அவன் ராவல் வந்து கடத்தை வாங்கறதுக்கு நானும் சந்தோஷம். என் பொண்டாட்டி ஓடி போற துக்கத்து மரகத்துக்கு நான் தாரா கொடுக்கணும் துட்டு போடுறான்னு கேக்குறான். அவன் வந்து வரானுங்கிறான். என்னடா வராங்க அவனுக்கு எப்படி தெரியுன்றியா இந்த வெட்டி காசு கொடுத்து அடிக்கடி வண்டியில உட்கார வச்சுருவான். இது தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த போனதை எப்படியா போட்டா எனக்கு வெட்டி துட்டு போடுறான். இந்த மாதிரி கடத்து வரையில் இருக்கிறேன். சரி இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? லட்சுமி வீட்டுல அந்த லட்சுமி கடாச்சு அந்த லட்சுமி நீ நினைக்கிற அந்த லட்சுமி இல்லன்னு லட்சுமி அவதான்டா அவதான்டா லட்சுமி ஒரு ராவல் வீட்டுக்கு கடந்து நீயே கூப்பிட்டா நான் வரமாட்டேன். எனக்குன்னு மனம் வரணும். எந்த வீட்டுக்கு போகணும்னு மனம் வரந்தாலும் நான் போவேன். நீ எத்தனை போற பிச்சுட்டு கொடுப்பேன். தவமா தவம் இருந்தாலும் எனக்கு இஷ்டப்பட்ட வீடு எந்த வீடு பார்த்து நான் போவேன். நீ நினைச்ச நேரத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த லட்சுமி நான் கிடையாது. பக்கத்து வீட்டு லட்சுமி மாதிரி கிடையாதுப்பா. லட்சுமி எனக்கு வந்த பொருள் பாத்தியா பாவி என்னை விட்டு விடடா.
அந்த முடிஞ்சு போய் கால் பண்ணுறேன் சக்தி வாசி இப்பதான் வரும் காலியா ஒரே ஒரு நானு எங்களுக்கு நாட்டை பண்ணல அதை பத்தி எப்படி என்றால் நம் தந்தையார் பிரம்மதேவனுக்கு 5 முகம் இருந்தது. அந்த முகம் 5 முகமாக அறுபட்டது. அந்த பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிரம்ம கபாலத்தில் நம் தம்பியார் பிரம்மகண்டனை அதில் முடிவுக்கு சேர்ந்து அந்த பிரம்ம கபாலத்தில் அவர் ஒளிந்து கொண்டால் அந்த பிரம்ம கபாலத்தில் சிவனாகப்பட்டவன் எடுத்ததை உண்டானான். அந்த சுடுகாடெல்லாம் திருந்து பித்து பிடித்து திருந்திருப்பான். அந்த பிரம்ம கபாலத்தை எடுத்து சுடுகாடெல்லாம் திருந்து அந்த சுடுகாடு சாம்பலெல்லாம் உடலெல்லாம் பூசி கொண்டிருக்கிறார். பித்தி பிடித்து திரிந்து கொண்டிருக்கிறார். பித்தி பிடித்து சுடுகாடெல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பித்தாகப்படும் நீ அந்த 4 நேரத்தோட அன்னமாக கலந்து உன் நெற்றில் இருக்கக்கூடிய சிறியான உதிரத்தை அந்த அன்னத்திலே கலந்து அந்த சிவபெருமான் மீது வீச்சதை ஆனால் அவர் பித்தாகப்பட்டது நீங்கிவிடும். இப்போதே அன்னத்தை எடுத்து நெற்றியில் யார்
வெய் என்று சொல்லக்கூடிய உடலிலே உடலிலே எங்கெங்கும் பூச்சி பூச்சி எலும்பு மாலையை எலும்பு எலும்பை மாலை. மாலையாக போட்டு போட்டு எடுக்கின்ற கண் கொள்ளா காட்சி அந்த அந்த சிவனும் வேறுபாதி பார்வதி அந்த தேவடியா ஆ. அவனும் இவனும் ஏய் கோவிந்தா இந்த மாதிரி எத்தனை 40 வருஷமா பாத்துக்கிறான் அவங்க சொந்தக்கார அங்கங்கேயே அடிக்க தூக்கி விதிராட்சி வைய கீழே பணமானா வந்து வீங்க இந்த ஆக்குன்றது ஊக்குறதெல்லாம் இங்க பாச்சா பறிக்காது ஆய் என் தம்பி எப்படிப்பட்டாள் அண்ணா தம்பி ஆனந்த சந்தோஷம் ஒரு புறம் இருக்கு ஆனந்த சந்தோஷம் ஒரு புறமா இருக்க ஒரு புறம் இருக்கு மனவேதனை மற்றொரு புறம் மனவேதனையா ஆமா தம்பி உனக்கு வந்த குறை என்ன நான் அண்ணன் இருக்கேன் எனது மனைவியாக விளங்கக்கூடிய மித்தாத்தினி நிறைவாத கர்ப்பிணியா இருக்கா நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறார் பிரசவ வேதனையில் துடிக்கிறார் ஆமா இதுவரையிலும் 999 பேர் மருத்துவம் பார்த்து வந்தார்கள் பிரசவமாகல ஏன் தெரியுமா என் மனைவி மித்தாத்தினி விடக்கூடிய மூச்சினால் மூச்சினார் அந்த பெரும் காற்றினால் கரமடிப்பட்டவரும் திறமடிப்பட்டவரும் மண்டிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் அதுதான் உனக்கு கவலை இப்போதே யோசிக்கின்றேன் நினைவுக்கு வந்து விட்டது எப்படி என்றால் திருவிழாங்காலிலே எப்படி என்றால் உண்ணாமலை கிழவி மறுத்து வச்சு இருக்கிறார் திருவிழாங்காலிலே உண்ணாமலை கிழவி மறுத்து வச்சு இருக்கிறார் அந்த மருத்து கேள்வியை அழைத்து கொண்டு வந்து உன் மனைவிடம் விடுத்தால் இப்போதே பிரசவ வலியெல்லாம் நீங்க விடும் பிறந்து விடும் அப்போது இந்த அகில உலகத்திற்காம் தெய்வமே நீதான் யோசனை அண்ணா சொன்னது தாக்கும் 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 அடுத்த யோசனை அண்ணா சொன்னது நல்ல யோசனை அண்ணா சொன்னது நீ வந்துக்கிட்டு என்ன சமாச்சாரம்னு கேக்குறேன் என் தொழில் பிரசவம் பாக்குற தொழில் ஏதோ ஓரளவுக்கு நல்லா நடக்குதா இல்ல இல்ல குழந்தைய எல்லாம் மருத்துவச்சி சொல்லுவாங்க. ஆதிபராசக்தி திருவருள் துணை கொண்டு நடைபெறும் நாடகத்தின் கண் எடப்பாடி மகா சேத்திரத்தில் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய மோகநாதன் என்று சொல்லக்கூடிய உயர்வாளர் அன்பு காணிக்காக ₹251 நீ என்ன நாடி என்ன தேடி வந்திருக்கிறா நீயா மருத்துவம் பார்க்கக்கூடிய கேள்வி உண்ணாமலை நீ தானே என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும் மருத்துவ கேள்விப்பட்டேன் என்ன வந்தியா ஏண்டா உன் கொண்டாடிக்கு எத்தனாவது மாசடா பிரசவ வேதனையில் துடிதோடு கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. இருந்தாலும் நான் தன்னன் தலைமையில வர முடியாது. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். எனக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய மகன் இருக்கிறான். எல்லாம் பேசிக்கிட்டு நேரம் ஆகுது. மகனே
அவருக்கு மகனாக விளையக்கூடியவா இந்த வீரபத்ரன். நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? அனைவரும் சரி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் எப்படி பிறப்பாங்க? ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலே குழந்தை பிறக்கும். நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலே பிறக்காதவன் நான் எப்படி பிறந்தேன் என்றால் அந்த சிவனுடைய நெற்றி வேர்வையிலே பிறந்தவன் இந்த வீரபத்ரன். நெற்றி வேர்வையிலே பிறந்தவன் இந்த வீரபத்ரன். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலே பிறந்தவன் கிடையாது. சிவனுடைய நெற்றி வேர்வையிலே பிறந்தவன் இந்த வீரபத்ரன். எதற்காக தெரியுமா? அந்த தக்கனுடைய யாகத்தை அழிப்பதற்காகவே பிறந்தவன். சிவனுடைய அருகத்தாலே நெற்றி வேர்வையிலே பிறந்தவன். ஆகையாலே இருந்தாலும் சரி போகட்டும். நான் யார்? என்னுடைய பேர் வீரபத்ரன். என்னுடைய பிறப்பு விளப்பு அனைத்து சொல்லி இருந்தாலும் என்னை அழைத்து சீக்கிரமா அழைத்த காரணம் அம்மாவா? இருந்தாலும் இந்த தினம் ஏண்டா, அதாவது வல்லரசனுடைய மனைவி நிசாசினிக்கு ஏண்டா பிரசவ வேதனை இருக்கா. ஆகையால பிரசவ பார்க்கணும். என் பகை என்ன கேட்படிக்குது பாரு. ஏண்டா அவன் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதுனால அவன் ஏதோ அடிச்சுட்டு இருக்கிறான்டா. சரி, அவனும் போதில நண்டு வர முடியாது, நீயும் என் கூட நண்டு வர முடியல. என் தோல் மீது அமர்ந்துங்க, புரியுமா? போலாம். வேண்டாம் வேண்டாம், நீ நட. உன் முன்னாடி நான் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. அப்படியா? என்னடா இது? நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் கொடுக்க கழுவி துரிதமா போயிட்டு இருக்கோம். என் பின்னாடி வர அந்த கழுவி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சரி, புறப்பட்டு வா. என் மனைவி அரண்மனையில் இருக்கிறா. நீ போய் பிரசவம் பாரு. மகனே, அம்மா, நான் சென்று அந்த நிசாசினிக்கு பிரசவம் பாக்குறேன். பார்த்துட்டு வரீங்க. யாரும் விடக்கூடாது. நானு பிரசவம் பாக்கத்துல உள்ள யாரும் விடாம நீ காவலா நிக்கணும். காவல் முன்னாடி வாழ்படியில இங்கே நிக்கிறமா? கேட்டு அப்படியா? அப்படியா? எப்படி வரணும் மட்டும் பாரு.
கிழித்து அந்த கருவன் சிந்துவதை அப்பதித்தவன் உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய கேள்வியா வந்தவன் நீதான். ஆமா. அடி கேவுரியாதே. என் குலத்தை கழிக்க வந்த கோடாரிக்காக ஏய், ஏய், மகனே, என்னுடைய அனைத்து சக்திகளையும் உனக்கு தருகிறேன். நீ சென்று அந்த கல்லான கண்டனை கொன்று குவித்துவிட்டு வெற்றியுடன் திரும்பி வா. ஏய், அந்த துணைக்கும் இன்றைக்கும் மார்பை பதக்கில்லாமல் ஒடியா. ஏய், உன்னுடைய இதயம், மார்பம் சட்டையில்லாமல் ஒடித்து தாக்குரே உன்னுடைய உயிரை போற்றி என்ன உயிரை போறா? ஏய், உன்னை ஆட்சி வேணும் நாளைக்கோ மாற்றி வேண்டியவன் ஆட்சி வேணும் நாளைக்கோ மாற்றி வேண்டியவன் எப்படி என்றால் அந்த பராசக்தியாக பட்டவனுக்கு அந்த வல்லாள கண்டன் மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை பொசித்த காரணத்தால் இந்த சுடுகாடு பித்து பிடித்து திரிந்த நாளத்தால் அதிகமாக கோபமாய் விட்டது. அந்த கோபம் இன்னும் அதிகமாக பெருகினால் இந்த பாதகன் சொல்லக்கூடிய பூமியாகப்பட்டது தாங்காது. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர் கோபத்தை குறைக்க வேண்டும். அவர் கோபத்தை குறைக்க வேண்டும் என்றால் எல்லையிலே பூமியை இரண்டு பிளவாக பிளந்து அந்த பூமி நடுவில் அமர வைத்து பாறை போட்டு மூட வேண்டும். எப்போது அவளுக்கு கோபம் குறைகின்றதோ அப்போதுதான் வெளியே விட வேண்டும். அப்படி செய்யலாமா? அம்மா உன்னால மூச்சு விட முடியவில்லையா? உன்னால மூச்சு விடவில்லை என்றால் நாம் ஒரு வார்த்தை உரைக்கின்றோம். என்னவென்றால் உன் கோபம் எப்போது குறைகின்றதோ எப்போது ஒரு கோபம் குறைகின்றதோ அப்போதுதான் உள்ளே விடுவோம். அது முன்பதாக உன்னை நாடி வந்த பக்தருக்கு அவருக்கு அருள் தந்து அவர் வந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். இதுதான் உனக்கு வந்த உனக்கு தருகின்ற சக்தி செய்து தேடி வருகின்ற பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நானே காத்து வருகிறேன். நீ சத்தியம் இந்த அங்காள வரவையா சரி வல்லாள கண்ட சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம்
மலை எல்லையம்மன் அந்த மலை போல அமர்ந்து கொண்டு மலை இருந்த மலையில அமர்ந்த காரணத்தால் மரணத்தினால் ஆ, மலையனூரால் மலையானூர் ஆள் மலையனூரால் அந்த அம்மாவாக விளங்கக்கூடிய அங்காள வரவேற்சரி அந்த மூச்சு திணறலில் ஏற்பட்டு அவர் கோபத்தை தலை வைக்கும்படியாக அந்த பாறையை போட்டு மூடினாங்க பாரு. அவையாலே அந்த பாறையை போட்டு முடியாதால் முடியாதா படைவிட்டால் படைவிட்டார் அந்த வல்லாளகண்டனுடைய மனைவி மனைவி சிசுவை அங்கத்தை கீறி நிசாசினி விசாசினின் வயிற்றை கீறி கீறி அங்கத்தில் உள்ள சிசுவை புசித்ததால் இருந்ததால் அங்காள வரவேற்சரி அங்காள வரவேற்சரி படைவிட்டால் எல்லையம்மாள் எல்லையம்மா மலையனூரால் மலையானூரா சொல்லக்கூடிய நாமதையும் ஆ, அந்த அம்மனுக்கு இதனால் தான் வந்தது. இருந்தாலும் இருந்தாலும் நாட்டு மக்கள் அனைவரையும் பாதுகாத்து வருகிறேன் என்று ஒரு சக்தி செய்தாங்க. வருடத்துக்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை முறை எனக்கு சிறப்பான பூஜை செய்ய வேண்டும். எப்படி பண்ண பூஜை அது எப்பேற்பட்ட பூஜை செய்வான்? ஆ, முதல் ராத்திரியாக விளக்கக்கூடியது ஆ, சிவராத்திரி. சிவராத்திரி அந்த சிவராத்திரி ஆ, அந்த சிவனுக்கு ஏற்ற பூஜை. சிவனை வணங்க வேண்டும் அதற்கு மறுநாள் மறுநாள் ஏனென்றால் அந்த மறுநாளாக விளக்கக்கூடியது ஆ, மயான கொள்ளை. மயான கொள்ளை மயான கொள்ளை ஆமா எதனால தெரியுமா? ஏன் முக்காவு கொடுத்து கொடுத்து அந்த அம்மனுக்கு ஆ, அங்காள வரவேற்பரிக்கு ஆ, வருடத்திற்கு ஒரு முறை முறை முக்காவு கொடுத்து ஆ, ஆழகால பூஜை செய்து செய்து சிறப்பான முறையில் நடத்துறாங்க பாரு. ஆ, அதான் அங்காள வரமேஸ்வரி ஆ, அல்லது ஆ. மயான கொள்ளை கொள்ளை என்று சொல்லக்கூடியது. ஆமா இதனால இந்த நாடகம் அங்காள வரமேஸ்வரி அல்லது வல்லாளகண்டன் சரித்திரம் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நாடகம் இத்துடன் முடிவடைகிறது. இதில் ஏதாவது பிழை இருந்தால் இருந்தா சிறியோர் செய்யும் பிழையை மன்னித்து சின்ன பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள். அத்தன்மை போல ஏதாவது தவறாக நடந்திருந்தால் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழியெழுப்புமாறு நாடகம் சிறப்பா இருந்தால் ஒரு முறை கை தட்டுங்க ஏமா நவருமா